டிஎம்கேக்கு தான் கண்டிப்பா. எனக்கு ரொம்ப பிடிச்ச கட்சி, நல்லது செய்யறாங்க, ஏகப்பட்ட நல்லதுகள் வந்திருக்குது. இதனால நான் அதை எனக்கு பிடிச்சிருக்கு. டிஎம்கே தான். டிஎம்கே தவிர வேற எதுக்கும் போட மாட்டேன். டிஎம்கே தான் போடுவோம். அது டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம். அது வேற யாரையும் போட மாட்டோம். நான் டிஎம்கே தான் ஓட்டு போடுவோம் ஐயா. ஓட்டு போடுறீங்க? ரெட்டையில அது நாங்கள் அப்போ தெரியாது. நாங்கள் ரெட்டையில அவர் வந்து விவசாயத்தை காப்பாற்ற அதை செய்யணும். அதை மட்டும்தான் நான் கேட்கறேன். வேற எது எனக்கு வேணும். அதை யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு எங்களோட ஓட்டு கண்டிப்பா. நீங்க யாருக்கு போறீங்க? சூரியனுக்கு போட்ட. சூரியன் ரகசியமான இது. ரகசியமான இது. உங்க மனசுல தோன்று சொல்லுங்க. அப்போதைக்கு யார் வாக்குறுதி இருக்கிறாங்க அவங்க போட்டுருவாங்க. யாரு நல்லது செய்யறாங்களோ ஆமா, அவங்க போட்டுருவாங்க. சொல்லுங்க, யாருக்கு ஐயா ஓட்டு? நான் வந்து ஒரு கம்யூனிஸ்ட்வாதி. பொதுவாக ஜாதி மதம் எதுவுக்குமே அடிபணியாத ஆள். அப்படி உள்ள கட்சிக்கு தான் என்னுடைய ஓட்டு. எல்லாம் பேச்சுனா பண்ணிட்டாங்க. இவரு வரட்டும் அப்படி. ஆமா, புதுசா ஒரு ஆள் வரட்டும். வந்தவங்களே வரணும்னு இல்ல, புதுசா ஒரு ஆள் உயிர் முயற்சி ஆகட்டும். விஜய்க்கு போடுறோமா? விஜய்க்கு போறது உண்மைதான் இது. நாங்க டிவிக்கே தான். நாங்களும் டிவிக்கே. நீங்க ப்ரோ யாருக்கு ஓட்டு போறீங்க? டிவிக்கு. எதனால ப்ரோ? விஜய் வந்தா நல்லா இருக்கும். உங்களோட ஓட்டு யாருக்கு? டிவிக்கு தான். டிவிக்கே. எதனால ப்ரோ? எப்படின்னு எப்படி சொல்றது, யாருக்கு ஓட்டு? உங்களோட ஓட்டு யாருக்கு? என் ஓட்டு சூரியத்துக்கு. சூரியன். ஆமா. எதனால? நல்லது செய்யறாங்கன்னு செய்யறேன். நான் அப்பலேருந்து நான் திமுக தான், சூரிய கட்சி தான். ஆமா, அப்பிலேருந்து. விஜய்க்கு நாங்க போடுறோம். விஜய்க்கு நாங்க போடுறோம். தான் போடுங்க. நீங்க திமுக தான். திமுக எதனால ப்ரோ? எல்லாம் நல்லா தானே செய்திருக்கிறேன். நல்லது செய்யலாம். ஆமா, கண்டிப்பா டிஎம்கே தான் போறீங்க. கண்டிப்பா நான் பிறந்திருந்தா தான். இப்ப நிறைய நம்மளை பொறுத்தாலும் திமுக போடுவான். கம்யூனிஸ்ட் யாருக்கு ஆதரவு தெரிவிக்குதோ அவங்களுக்கு தான். ஆனா நீங்க யங் வயசா இருக்கீங்க, நீங்க கம்யூனிஸ்ட் எவ்வளவு எதெல்லாம் லைக் பண்றீங்க? நான் சென்னையில இருக்கோம். எனக்கு கம்யூனிஸ்டோடைய கொள்கை பிடிக்கும். வெரி குட், தேங்க்யூ. ஓட்டு எனக்கு பிடிச்சிருந்து தான் போட போறேன். அந்த டைம்ல யாருக்கு வந்தா போடுவேன். ஆனா நீங்க சார் சொன்னதான் நானும் விரும்புறேன். யாருக்கு அந்த டைம் மனசுல பதியுதோ அந்த டைம். சொல்றேங்க கட்சிக்காரங்க. ஆமா ஆமா, நாங்க ரெட்டையிலைக்கு தான் ஓட்டு போடுவோம். நான் 72ல இருந்து ரெட்டையில தான். ஆமா, நான் வேற எதுக்கும் மாற மாட்டேன். கூட்டணி கட்சி வந்ததுன்னா கூட்டணிக்கு செய்வோம். இல்ல ரிவீல் பண்றதுக்கு ஐடியா இல்லன்னு இல்ல, அது ஏன் ரிவீல் பண்ணணும்ன்ற ஓட்டு போடுறது கன்ஃபார்ம். போடுறதா இருக்கணும்னா கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வரவங்களுக்கு போடுவேன். பூரா தேமுதிக தான். ஆமா, இப்போ நிறைய பேர் இப்ப தேமுதிக நிறைய பேர் விலகி மற்ற கட்சிகளும் போறாங்க. ஆனா ஓட்டு இருக்கா? இன்னும் ஓட்டு இருக்குதாவா? ஐயோ ஐயோ ஐயோ. தலைவர் இருக்க வரைக்கும். தலைவர் போயிட்டான்னு நினைக்காது. தலைவர் விட்டா அண்ணியை விட்டா வச்சா பாருப்பாங்க. இப்போ போன எலெக்ஷனுக்கு முன்னாடி இங்கதான். ஆமா, திருக்கோள தொகுதி எங்க எம்எல்ஏ எல் வெங்கடேஷ். தவறு ஓட்டிங்க, அடுத்த வாட்டி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக பிடிச்சிடும். டிஎம்கே தான் போடுவோம். தளபதி தான்.
அவரு எப்பயுமே நான் ஏரிக்காவே டிஎம்கே தான். பொன்முடி வந்து எங்க ஊர் சொந்த ஊர். ஆமா, டிகேடிஆர் அவரு. எல்லாமே பாத்தீங்கன்னா டிவி கேட்றாங்க, நீங்க அப்படியே மாத்தி சொல்றீங்க. நாங்க வந்து அப்பல இருந்து பரம்பரை டிஎம்கே தான் இருக்கிறோம். இப்போ அவர் வந்து நாங்க வந்து ரசிகர் மூலியமா நாங்க டிவிக்கே தான் இல்லைன்னு சொல்ல, நாங்க எல்லாமே ரசிகர் மன்றத்து இருந்தவங்க தான். இவர் தான் ரசிகர் தலைவர் அவரு. ஆனா இப்போ வந்து கட்சின்னு வரும்போது நாங்க டிஎம்கே தான், டிவிகேக்கு போக மாட்டாங்க. ஆமா, அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு கொள்கை நம்மளுக்கு இதுதான். எங்களுக்கு நம்ம ரசிகர் பார்க்க மாட்டோம், நம்ம கொள்கை. ஆமா, நான் ஒரு கட்சிக்குள்ள நாங்க இன்வால்வ் பண்ண வரல, ரசிகரா நாங்க பண்றது பண்ணுவோம். கட்சின்னு வரும்போது டிஎம்கே தான், மாற மாட்டோம் நாங்க. சொல்லுங்க. பொதுவா யார் வந்தாலும் ஒன்றும் பண்ணல, நல்லதே பண்ண மாட்டாங்க. நல்லதே பண்ண மாட்டேங்கிறாங்க. அவங்க பார்த்து அவங்க வேலையை தான் பார்த்துக்கிறாங்க. கட்சி இப்பதான் பண்றாங்க. எல்லாம் 2 கட்சினா என்ன புண்ணியம்? எதுவும் புண்ணியம் கிடையாது. ஏழை மக்களுக்கு என்ன ஒரு புண்ணியமா? கிடையாது. ஏழை மக்களுக்கு எதுவும் நல்லது செய்ய எதுவும் நல்லது செய்யல. எங்களுக்கு வேற எதுவும் வேணாம். ஒரு வீடு இந்த வாய்க்கா, ரோட்ல வாய்க்கா எங்க ஊர்லாம் போடல ஐயா. வீடு தரா நிக்கிறாங்களே இப்பதான். மாப்பிள்ளைக்கெல்லாம் இலவச பஸ் விடுறாங்க. அதெல்லாம் விட்டு நம்மளுக்கு என்ன பண்ண போகும்? நம்மளுக்கு என்ன பண்ணும்? லேடிஸுக்கு என்ன பண்ணும்? எதுவுமே புதுசா என்ன போடுங்களா? யாருக்குமே ஓட்டு போடக்கூடாது. ஓட்டு போடுறது என்ன பண்ண போறா சொல்லுங்களா. சொல்லலாம். நீங்க யாருக்கு போடுங்க? யாருக்காவது பிடிச்சிக்கணும், நல்லா இருக்கிறவங்களுக்கு தான் போடணும் ஓட்டு. யாருக்கு போடுறோம்? ஆமா. ஏன் சார் பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட வேண்டியதுதான். நல்லா இருக்கிற தான். இது என்ன பண்ண போறோம்? அவங்க தான் யாருக்கு ஓட்டு போடுங்க? விஜய் வந்தாலும் சரி, யார் இருந்தாலும் அதிமுக இருந்தாலும் சரி ஓட்டு போடுவோம். டிவிக்கே இல்ல அதிமுக? அதிமுக யாரும் 2 பேர்ல விஜய் தான் வரணும். அதனால லேடிஸ் எல்லாமே விஜய் தான் சொல்றீங்க. இல்ல 2 பேருமே ஆட்சி ஆண்டாங்க. அவர் வரட்டும், அவர் என்ன செய்யறாரு பாப்போம். புதுசா அம்மா நல்லா செய்யணும். அவர் செய்வார்ல நல்லது. ஃப்ரீயா வர்றான்றாங்க, 2 முறை இலவசமா வர்றாங்க. அப்புறம் எதுக்கு செய்யணும்? அதனால புதுசா ஒரு ஆளு, புதுசா யாருன்னா ஒரு ஆள் தேர்ந்தெடுத்தா போதும். அவர் என்ன செய்யறாருன்னு பாப்போம். பாக்கணும்ல. நல்லது செய்யறா. அவர் ஆட்சிக்கு வரணும், அவர் எல்லாருக்கும் என்ன நன்மை செய்யறாருன்னு பாக்கணும். அப்படி வந்தாதான் யங்ஸ்டர்களும். ஆமா ஆமா ஆமா. நாளைக்கு தீர்ப்பு இன்று தீர்ப்பு இல்ல, அது மக்கள் அவங்க என்ன சொல்றாங்க நமக்கு செய்யணும். ஆமா. ஓகே சார், தேங்க்யூ. யாரோ முடிவு பண்ணீங்க? யாருக்கு போடலாம் நீங்க நினைக்கிறீங்க? உங்களை இது எப்படி சொல்லுங்க தலைவா, நீ சொல்லி யாருக்கு? இந்த முறை எடப்பாடிக்கு தான் ஓட்டு. எடப்பாடி தான். ஓகே. எடப்பாடி தான். எதனால இல்ல எடப்பாடி? எல்லாத்தையும் நல்லா பொம்பளைங்க அதான் சலுகை கொடுக்குறாருங்க அவங்க. பஸ் ஃப்ரீ, பஸ் பிரிய விட்டுரு, அதெல்லாம் சும்மா அதெல்லாம் 2000 வர ஏற்கனவே இந்த ஆட்சி சரியில்லை. இப்ப எடப்பாடி என்ன குடுக்குறாரு, ஏது குடுக்குறாருன்றதெல்லாம் கணக்கு கிடையாது. இப்ப இருக்கிற ஆட்சியில டெய்லியும் என்னென்ன நடக்குது அதை நான் சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு கூட செல்லு திறந்து ஃபேஸ்புக்கு இது ஓப்பன் பண்ணா அங்க கொலை பண்ணிட்டாங்க, கற்பழிச்சாங்க, கஞ்சா கட்டுறாங்க, இது பண்றாங்க. போலீஸ்காரங்க சும்மாவே விட மாட்டாங்க. இந்த போலீஸ்காரங்களும் அதை கண்டுக்கிறது கிடையாது. அது வேற, போலீஸ்காரங்களும் அதை கண்டுக்கிறது கிடையாது. ஆனாலும் ஒரே ஒரு நாள் கூட இந்த மாதிரி நியூஸ் வராத நாள் ஒரு நாள் கூட கிடையாது. இதனாலேயாவது இந்த ஆட்சி மாறணும். இப்போ எங்கே நடக்கிறத வந்து நம்ம எங்கேயும் நடக்கல, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. எங்கே பீகார்ல நடக்குது, இல்ல டெல்லியில் நடக்குதா, இல்ல பாகிஸ்தான்ல நடக்குதா, அமெரிக்காவில் நடக்கல, தமிழ்நாட்டில் தான் நடக்குது. தமிழ்நாட்டில் அவர் தானே முதலமைச்சர். இல்ல பாண்டிச்சேரியில் நடக்குதா, கேரளாவில் நடக்குதா? எங்கேயே நடக்கல, நம்ம ஊர்ல தான் நடக்குது. நம்ம முதலமைச்சர் இருக்கிற இடத்துல தான் நடக்குது, நம்ம அமைச்சருங்க இருக்கிற இடத்துல தான் நடக்குது, நம்ம எம்எல்ஏ இருக்கிற இடத்துல தான் நடக்குது. எங்கேயெல்லாம் நடக்கல. எங்கேன்னா சென்னை, விழுப்புரத்துக்கு சென்னை தூரமா இருக்கலாம், ஆனா முதலமைச்சர் ஸ்டாலின் தானே கட்டுப்படுத்த வேண்டியது அவர் தானே. அப்ப அவர் தானே செய்யணும். அதை அவர் காதை முடிக்கணும், கண்ணை முடிக்கணும் இருந்தா யார் பொறுப்பு? அதனால அவர் மாறணும், கண்டிப்பா மாறணும். நாங்க கட்சிக்காரர் அதிமுக. நான் எப்பவுமே திமுக தான் ஓட்டு. கவுன்சிலர். சரி, ஓட்டு யாருக்கு போடுங்க? இது அன்னைக்கு என் மனசுல பட்டு செய்திருவான். அன்னைக்கு மனசுல யாரு தோணுதோ நல்லது எதுன்னு பார்த்தா உங்களோட ஓட்டு யாருக்கு போடுறீங்க? டிஎம்கே தான். டிஎம்கே தான். கட்சிக்கார 4 இருக்கு, அதனால ஆமா 4 இருக்கு. யாரு நல்லா செய்யறாங்க, நாட்டுக்கு நல்லா செய்யறாங்களோ அவங்களை பார்த்து போடுங்க. ஆமா, எதிர்காலம் நாங்க ஓட்டு வந்துங்க இருக்கிற அரசாங்கம் ஒன்றும் சரியில்லை. அதனால வந்து எங்களுக்கெல்லாம் இந்த ஓட்டு போடுறது எப்போ அரசாங்கம் முடியுன்றன்னு காத்துட்டு இருக்கிறோம். அதனால நாங்கள் வந்து இப்போ அதுக்கு தவிர வரக்கூடிய இல்லை
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தான் நாங்கள் அங்கே வாக்குகள் கிடைக்கும். யார் வந்தா நல்லா இருக்கும்? எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும். ஆட்சி மாறணும், எடப்பாடி வரணும். நான் வந்து பாமக கட்சிக்காரு. நான் அன்புமணிக்கு ஓட்டு போடுவேன். யார் சாரு கூட யாரு கூட கூட்டணி இருக்கா? ஆமா, அவங்களுக்கு ஓட்டு போடுவேன். ஆமா, எந்த மாற்றம் இல்லை. யார் கையை கட்டுறதோ அவருக்கு ஓட்டு போடுவோம். நாங்க பிஜேபி கூட்டணியில் யார் நிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுவோம். இருக்க கொஞ்சம் பலமா ஆயிதான் இருக்குது, இன்னும் கொஞ்சம் பலமாகணும். எப்படிங்க கூட்டணி விஜய் கூட்டணி வர மாட்டாங்க. அவங்க கண்ட்ரோல்ல தான் எல்லாரும் கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்க சொல்ற இப்போ நீங்க 10 விஷயங்கள் திரும்ப சொல்லி அதை நம்ப வச்சு அவங்கள வந்து ஓட்டு போட வச்சிருவாங்க. இல்லாத ஒரு விஷயம் திரும்ப காப்பா அவங்க தான் இது செஞ்சாங்க படிச்சு காமிச்சாங்கன்னா அது வந்து மக்கள் மனசுல பதிஞ்சிடும். அப்படிதான் நடந்துட்டு இருக்கு. எங்க வாழ்க்கை முறை இதுதான். நாங்க எவ்வளவு தூரம் தெரியும், சில விஷயங்கள் எங்களால படிச்சதுனால சில விஷயம் புரிஞ்சிக்க முடியுது. நடைமுறைப்படுத்த பழைய புத்தகங்களை திரும்ப மாத்தி எழுத முடியாது. பழைய இன்னும் 10 பேர் எழுதிருக்காங்களோ 11வது அதான் எழுதணும்னு சொல்றாங்க. அந்த 11வது நாங்க எழுதிருக்கோம். சடனா மாறுமான்னு தெரியல. விஜய் ஒரு மாற்றம். 2 பேரும் நிறைய தப்பு பண்ணிருக்காங்க. புதுசா ஒரு கேண்டிடேட் விஜய் தான். யங்ஸ்டர் எல்லாமே விஜய்ன்றீங்களே, கேட்கலாமா? யாருக்கு ஓட்டு போடுறீங்க? நம்ம இது ஏடிஎம்கே தான். ஏடிஎம்கே எதனால? அதனால நம்ம அதிகப்பட்ட பிரச்சனை அடிபட்டிருக்கு. இது முன்னாடி நம்ம ஃபுல்லாகவே டிஎம்கே வீடு தான். நாங்கள் இத்தனை வருஷமா டிஎம்கே தான் இருந்தோம். நம்ம ஆர்வத்தில் ஐஎஃப்எஸ்லாம் போட்டுருந்தாங்க, அது ஃபுல்லாகவே டேமேஜ் ஆயிடுச்சு. எல்லாமே அமௌண்ட்டு நம்ம கோர்ட்டு தான் பிடிச்சாங்க. நம்ம தமிழ்நாடு தான் எடுத்தாங்க. அவன் தப்பிச்சுலாம் வரல. 3600 கோடி பிடிச்சாங்க. ஆனால் எங்களுக்கு இன்னும் ஒரு அமௌண்ட் தரல. அது எவ்வளோ லாஸ், எத்தனையோ பேர் சேர்த்தாங்க, கண்டுக்கல. கோடு மூடினாங்க, அதில் நான் வேலை செஞ்சேன். எவ்வளோ ஸ்ட்ரைக் பண்ணோம், ஒன்றும் ரெஸ்பான்ஸ் இல்லை. வேலை விட்டு போன தான் மிச்சம். அதனால அடிப்பட்டதால நாங்கள் இது மாறி ஆயிடுச்சு. விஜய் தான் போடும். விஜய் தான். எதனால? மாற்றம் வேற ஒன்றும் இல்லை. அவரு மாற்றம் ஒரே தம்பி சொல்லிட்டு டிஎம்கே தான். சரி, டிவிகே தான். இப்போ இந்த வயசுல நீங்க விஜய் ரசிக்கிறீங்களா? மாற்றம் தான், வேற ஒண்ணு விஜய் இல்ல. மாற்றம் அதனாலதான். ஓகே சார். பிரகாரம் யாருக்கா ஒருத்தருக்கு போட்டுருவோம். அந்த டைம்ல யாருக்கு வந்து போடுறீங்களா? ஆமா. நீங்க ஐயா? அதேதான். கலைஞர் தான் ஓட்டு போடுற மாதிரி அப்படிலாம் இல்லப்பா. நம்ம இறைவனுக்கு வந்து யாருக்கு வேணாலும் சேர்த்தான். அன்னைக்கு என்ன மனசு தோணுதோ அந்த பிரகாரம் போட்டுருவோம். அந்த டைம்ல. ஆமா. அதுக்காக ஆட்டோ ஓட்டுறோம் எங்க போலாம் தண்டுல லோன் அப்படி இப்படி ரொம்ப எளிமையா போயிட்டு இருக்கு. எங்க பொருளாதாரம் முன்ன பாதிக்கப்படுறதுக்கோசரம் ஒரு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காங்க. நல்லது தான். வயசானவங்களா இருக்காங்கன்னா ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது. காசு கொடுக்கும்போது பிரேக் விட்டுச்சு நிறுத்துவாங்க. அது இங்க நிறுத்த மாட்டாங்க. ரொம்ப தூரம் நிறுத்துறாங்க, ஓடி தான் நிறுத்துறாங்க. அது அந்த டிரைவருங்க கண்டக்டரால மூஞ்ச காட்டுறாங்க வயசானவங்க. அதை நாங்க டெய்லியும் பார்த்துட்டு தான் இருக்கோம். காசு கொடுத்தா நம்ம கேட்கலாம், ஏறு உள்ள ஏறுன்றாங்க. ஒரு வெறுப்பா பேசுறாங்க. இந்த ஃப்ரீ பஸ் தயவு செய்து தவிர்க்கணும். எந்த ஆட்சி வந்தாலும் நல்ல ஆட்சி வரட்டும். பொதுமக்களுக்கும் பிரச்சனை, கண்டிப்பா பிரச்சனை. ஏன்னா ஒரு இடத்துல இங்க தான் ஸ்டாப்பிங்னா இங்க நிறுத்த மாட்டாங்க, தூரம் போய் நிறுத்துறாங்க. சுடுன்னு பேசுறாங்க வயசானவங்களை. ஒரு பெண்களுக்கு ஒரு இது ரெஸ்பான்ஸே கிடையாது. அது திரும்பி எந்த ஆட்சி வந்தாலும் சரி, நல்ல ஆட்சி வந்தாலும்